இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜொஹூர் சட்டமன்றத்தில் 5 நியமன உறுப்பினர்களா? கொள்ளைப்புற வழியில் நுழைய வேண்டாம், ngakomming காட்டம். ஜொஹூர் மாநில சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத 5 உறுப்பினர்களை நியமிக்கும் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஜாசேகா துணைத் தலைவரும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான ngakomming கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் சட்டமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஜனநாயகத்திற்கும் நாட்டின் அரசியல் அமைப்பிற்கும் எதிரானது என்று அவர் சாடினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் சட்டமன்றத்தில் வாக்களிப்பதும் விவாதிப்பதும் கொல்லைப்புற வழியாக அதிகாரத்திற்கு வருவதற்கு சமம். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயலாகும் என ngakomming தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இணையான ஊதியம் மற்றும் அதிகாரங்களை நியமன உறுப்பினர்களுக்கு வழங்குவது நியாயமற்றது என்றும் இந்த முடிவை எதிர்த்து ஜொஹூர் மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்றும் ngakomming அறிவித்தார். பஹாங், திரங்கானு மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே இம்முறை நடைமுறையில் இருந்தாலும் ஜொஹூர் அரசு இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். bus.my இலவச பேருந்து பயண சலுகை இனி படிவம் 6 மாணவர்கள் மற்றும் அரசு பயிற்சி மையங்களின் மாணவர்களுக்கும் விரிவாக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அறிவித்துள்ளார். முன்னதாக 7 முதல் 17 வயது வரையிலான பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த வரம்பற்ற இலவச பயணம் இப்போது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் பயனளிக்கும். குறிப்பாக குச்சிங் மற்றும் சமரஹான் பகுதிகளில் உள்ள சுமார் 5500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதன் மூலம் நேரடியாக பயனடைவர். பொருளாதார சூழல் மாறினாலும் bus.my கட்டணங்கள் உயராது என உறுதியளித்த அமைச்சர் மாதாந்திர வரம்பற்ற பயண அட்டையின் விலை 50 ரிங்கிட்டில் இருந்து 30 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் மக்களின் பயண செலவை குறைப்பதோடு பொது போக்குவரத்து பயன்பாட்டையும் ஊக்குவிக்கும் என ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். அடுத்த பொது தேர்தலில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் பினாங்கு பெர்மத்தாங் பாவோ தொகுதியில் போட்டியிட்டால் மட்டுமே PKR அத்தொகுதியை மீட்டெடுக்க முடியும் என பசீர் குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். அன்வாரின் வருகை வடக்கு மாநிலங்களில் கட்சியின் செல்வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்த உதவும் என அந்த PKR MP நம்புகிறார். கடந்த 15வது பொது தேர்தலில் அன்வாரின் மகள் நூருல் ஈசா இத்தொகுதியில் தோல்வி அடைந்ததையும் அங்குள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளையும் பரிகாத்தான் நேஷனல் கைப்பற்றியதும் ஹசான் சுட்டிக்காட்டினார். தற்போது அங்கு நிலவும் பச்சை அலை தாக்கத்தால் பெர்மத்தாங் பாவோ இனி PKRின் கோட்டை என உறுதியாக சொல்ல முடியாது என்றும், எனவே அன்வார் அங்கு திரும்புவதே சரியான உத்தியாக இருக்கும் என்றும் அவர் நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த 934 சிறந்த SPM மாணவர்கள் தங்களின் கல்வி சாதனையை பாராட்டி வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகையை பெற்றனர். மனிதவள அமைச்சரும் HRD காப் அமைப்பும் இணைந்து இந்த உன்னத முயற்சியை முன்னெடுத்துள்ளன. மனிதவள அமைச்சரும் சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொத்த டமன்சாராவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 4A முதல் அனைத்து பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இந்த ஊக்குவிப்பு நிதி வழங்கப்பட்டது. இதுகுறித்து அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் கூறுகையில், மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் HRD காப் வழங்கிய அசைக்க முடியாத ஆதரவு பாராட்டுக்குரியது. நாட்டின் மனித மூலதனத்தை வலுப்படுத்தவும் மாணவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் இந்த திட்டம் ஆண்டுதோறும் தொடர்வதை நான் உறுதி செய்வேன் என தெரிவித்தார். 934 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு SPM லீவர்ஸ்க்கு நம்ம சும்பாங்கன் கொடுத்துருக்கோம். ஸோ மிந்தி நம்மள 7A மேலே தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சும்பாங்கன் கொடுப்போம். 7A வரைக்கும் அவங்கள கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 4Aலேருந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 4A, 5A, 6A, 7A, 8A, 9A, 10A, 11As வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்த வாட்டி மேபி நம்ம பட்ஜெட் கூட இருந்துச்சுன்னா 3A நம்ம கொடுப்போம். இன்னொன்று இந்த வாட்டி நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் நம்ம செய்கிறோம். பந்த்வான் டியூஷன் நம்ம கொடுக்குறோம். சுங்கை புலோவில் பந்த்வான் பிரசுகோலான் அவால் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்.
சுங்கைபுலோ சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த இடைநிலை பள்ளி மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையினால் பெரும் மகிழ்ச்சி அடைந்ததுடன் தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஊக்கத்தொகை குறித்து திசைகளிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் திவினா. எனக்கு 18 வயசு. நான் SPM 2025ல் RA எடுத்தேன். இன்றைக்கி பார்லிமெண்ட் சுங்கைபுலோ எங்களுக்கு ஒரு சுபங்கான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. Hi, my name is Nisha Melissa Murugam and I'm from SMK Sarjana Uttama and I got straight A in my SPM. And for the future, in the upcoming batches, good luck for your exams and do your best. Don't stress yourself, just make it fun, easy and cool, okay? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா மோகனசுந்தரம். நான் SMK சர்ஜனா உத்தமா இடைநிலை பள்ளியில் பயின்றேன். அண்மையில் SPM தேர்வில் நான் 10 ஏக்கள் பெற்றேன். நான் இதற்கு பின் ஃபவுண்டேஷன் இன் சயின்ஸ் எனும் படிப்பை தொடர விரும்புகிறேன். எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த மருத்துவராகவும் விரும்புகிறேன். இன்று எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த டத்தோ ரமணன் மற்றும் இந்த நன்கொடை கொடுத்த டத்தோ ரமணனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நன்கொடை எனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் மேற்படிப்பை தொடருவதற்கு. அதற்கு நான் அனைவரும் சார்பில் நன்றி கூற விரும்புகிறேன். நன்றி. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் திருச்சி தேவராஜன். நான் SMK சர்ஜனா உத்தாமில் படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு டத்தோ ஸ்ரீ ரமணன் கண்டக்ட் பண்ண ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன், நான் 7A எடுத்தேன். எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வகையில் அவர் எங்களுக்கு டோக்கன் கொடுத்தாரு. அது எங்களோட மேற்கல்வி தொடர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். இது மற்ற பிள்ளைங்களுக்கோ மற்ற இனத்து பிள்ளைங்களுக்கோ நம்ம இனத்து பிள்ளைங்களுக்கோ உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நன்றி. Hi, my name is Sri Vidya. I am from Shah Alam and I went to school in SMK Subang Bistari. Taking this sumbangan today made me realize how grateful I am and I'm very proud of myself. Not only that, I feel very happy I get to meet YB Ramanan, Dato Ramanan, and I also get to meet my friends. Not only that, I feel very appreciative for everything they're doing here as they're helping a lot of students here with their as a financial support for their studies. Thank you. முன்னதாக HRD காப் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் முகமது ஷமீர் அப்துல் அசீஸ் பேசுகையில் இந்த ஊக்கத்தொகை வெறும் நிதி உதவி மட்டுமல்ல, மாணவர்களின் கடின உழைப்பிற்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம் என்றார். சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதி மக்களின் உள்ளூர் பயண தேவைகளை எளிதாக்கும் வகையில் 10,000 இலவச மிதிவண்டிகள் வழங்கப்படும் என்பதையும் டத்தோஸ்ரீ ரமணன் தமது உரையில் தெரிவித்தார். மலேசியாவிலேயே பிறந்த முதல் K9 மோப்ப நாய் குட்டியாக பிரேவ் உருவெடுத்துள்ளது. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு இனப்பெருக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த மார்ச் 18 லோட்டி மைல்ஸ் இணையருக்கு இக்குட்டி பிறந்தது. அந்த நாய்க்குட்டி பிறந்து 52 நாட்கள் ஆகின்றன. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakoming கூறுகையில், தீயணைப்பு துறையில் நிலவும் மோப்ப நாய்களின் பற்றாக்குறையை போக்கவும் வெளிநாட்டில் இருந்து வாங்கும் செலவை குறைக்கவும் இந்த முயற்சி மேற்கொள்ள பட்டதாக தெரிவித்தார். தற்போதுள்ள 34 நாய்களுடன் கூடுதலாக 56 நாய்கள் தேவைப்படும் நிலையில் கோலலம்பூர் ஜலான் கில்லான் லாமாவில் புதிய K9 செயல்பாட்டு மையத்தை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பாத்தாங்காலி நிலச்சரிவு பேரிடர் மற்றும் துருக்கி நிலநடுக்கம் போன்ற மீட்பு பணிகளில் K9 பிரிவின் மோப்ப நாய்களின் சேவை சிறப்பாக அமைந்ததை தொடர்ந்து அவ்வகை நாய்களின் இனப்பெருக்கத்திற்கான இந்த உள்நாட்டு திட்டம் மீட்பு பணிகளை மேலும் வலுப்படுத்தும் என அமைச்சர் ngakoming நம்பிக்கை தெரிவித்தார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0316811414 அல்லது 0123516515. பேரா மாநிலத்தின் சுங்கை சிப்போட் பகுதியில் பெய்த 4 மணி நேர தொடர் கனமழையால் காம்போங் லாசாவில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் 1 மீட்டர் உயரம் வரை நீரில் மூழ்கின. இன்று அதிகாலை 1:24 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததாக குறிப்பிட்ட பொது தற்காப்பு படை காம்போங் சென்னேன், காம்போங் ஜாங் மற்றும் காம்போங் பாவோங் உள்ளிட்ட சுற்று வட்டார சாலைகளும் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்தது. காலை 9 மணி நிலவரப்படி இதுவரை தற்காலிக நிவாரண மையங்கள் எதுவும் திறக்கப்படவில்லை. இருப்பினும் பாதிக்கப்பட்ட சில குடியிருப்பாளர்கள்
தங்கள் அண்டை வீட்டார் அல்லது உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். தற்போது மழை ஓய்ந்து வானிலை சீராகியுள்ள நிலையில் பொது தற்காப்பு படையினர் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். குலிம் மாவட்ட நகராண்மை கழகம் தனது 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ஒரே நிமிடத்தில் 700 மரங்களை நட்டு மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. குலிம் ஹைடெக் பார்க் ஃபாசா 4 பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நகராண்மை கழக உறுப்பினர்கள் மற்றும் தொழிற்சாலை பிரதிநிதிகள் இணைந்து தெகோமா ரக மரங்களை நட்டு இந்த சாதனையை நிகழ்த்தினர். இதுகுறித்து குலிம் நகராண்மை கழக தலைவர் டத்தோ தோ ஹாஜி ஹெல்மி பின் யூசுப் கூறுகையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டங்களாக இருந்த குலிம் இன்று உலக தரம் வாய்ந்த உயர் தொழில்நுட்ப நகரமாக வளர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் இடையிலான சமநிலையை உறுதி செய்யவே இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது வெறும் எண்களுக்கான சாதனை அல்ல, எதிர்கால சந்ததியினருக்காக உருவாக்கப்பட்ட பசுமை சொத்து என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மலேசிய சாதனை புத்தகத்தின் அதிகாரி மஹத் ஃபாரிஸ் உசேன் இச்சாதனையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அதற்கான சான்றிதழை டத்து ஹாஜி ஹெல்மியிடம் வழங்கினார். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உயர்தர தொழில்நுட்ப நகராண்மை கழகமாக குலிம் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.